தரமான கேசட்ஸ், அதாவது இந்த மாதிரி மெயின்ஸ்ல கேட்டா நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறத என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்க்க போயிடும். ஸோ கான்செப்ட் லைட்டா புரிஞ்சுக்கணும். ஸோ மற்ற இதை விட வேற எதுவுமே இது இல்ல, தேவை இல்லை. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. Read the following information carefully and answer the questions based on it. Okay, வாசித்துடலாமா? A college conduct 2 exams, theory and practical. ஓகேவா? ஸோ அப்போ என்னதுலாம் இருக்கு? எனக்கு தேரியும் இருக்கு, ப்ராக்டிக்கலும் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச லைன்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து எழுதிட்டோம்னா முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது சொல்லியிருக்காங்க, the maximum marks of the theoretical exam is 240. ஓகேவா? அதிகபட்ச ஸ்கோர். ஓகேவா? என்னது? நம்மளுக்கு தியரிட்டிக்கல்ல 240 அண்ட் தட் ஆஃப் பிராக்டிக்கல் எக்ஸாம் இஸ் 180. அப்போ பிராக்டிக்கல்ல எனக்கு மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுதான்? 180 தான். The weighted percentage of the theoretical exam is 60% and the practical exam is 40%. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி, அதாவது இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எழுதி அடுத்து இன்டர்வியூ போறோம் இல்லையா? ஸோ மெயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 80% மார்க் நாங்க எடுத்துப்போம், இன்டர்வியூல தான் மீதி 20% மார்க் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வெயிட்டட் பர்சன்டேஜ் ஆஃப் தியரிட்டிக்கல் எக்ஸாம்ல என்னதான் 60% தான். அண்ட் பிராக்டிக்கல் எக்ஸாம்ல என்ன பண்றாங்க, வெயிட்டட் பர்சன்டேஜ் எனக்கு 40% அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஓகே, சோ இது போக என்னமா கொடுத்திருக்காங்க, அடுத்து ஏதோ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாம், மேக்ஸிமம் ஆஃப் த பிராக்டிகல் எக்ஸாம். சோ அப்ப எனக்கு மேக்ஸிமம் மார்க் வேணும், என்ன பண்ணணுமா, டோட்டல் மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் என்ன இருக்கு 240, அதே இது பிராக்டிக்கல் எவ்வளவு இருக்கு 180. அப்ப ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்னமா கிடைக்குது 420. இதுதான் என்னது, எனக்கு மேக்ஸிமம் மார்க். ஓகேவா? சோ இதுதான் எனக்கு என்னது மேக்ஸிமம் மார்க். அதே மாதிரி இன்னொரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர். நல்ல வேர்டை கவனிக்கணும். இது மேக்ஸிமம் மார்க், இது மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர். ஓகேவா? சோ வெயிட்டட் பெர்சன்டேஜ் இன்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் எக்ஸாம். எனக்கு மேக்ஸிமம் மார்க் ஆஃப் தியரிட்டிக்கல் எக்ஸாம் எவ்வளவு தெரியும், 240. அதோட வெயிட்டட் பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60%. அப்ப நம்ம இதை எப்படி வைக்கணும், 60% ஆஃப் 240. அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. சோ வெயிட்டட் பெர்சன்டேஜ் எதுக்கு, பிராக்டிகல் எக்ஸாம். பிராக்டிகல் எக்ஸாம் வெயிட்டட் மார்க் எவ்வளவுதான் 40% தான். மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு 180. இப்படி போட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும், மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர் கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்த ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, டோட்டல் அப்டைன்டு வெயிட்டட் ஸ்கோர். நல்ல வேர்டை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்தது நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு சோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது மேக்ஸிமம் மார்க், ரெண்டாவது மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர். இப்போ என்ன சொல்லிருக்காங்க, அப்டைன்டு வெயிட்டட் ஸ்கோர். அதாவது நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், நம்மளுக்கு இன்டர்வியூ லாஸ்ட்ல ஃபைனல் ஒரு மார்க் வந்திருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்டைன்டு வெயிட்டட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா என்னமா, எவ்வளவு வெயிட்டட் பெர்சன்டேஜ் எனக்கு தியரிட்டிக்கல்ல 60% தான். ஆனா நான் பிராக்டிக்கல்ல எடுத்த எக்ஸாம் மார்க் என்ன அப்படிங்கறத என்ன பண்ணணும், போட வேண்டும். தியரிட்டிக்கல்ல எடுத்த மார்க் என்ன அப்படிங்கறத போட வேண்டும். சோ அப்போ 3 ஃபார்முலா இருக்கு. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி தெளிவா பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம சம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஓகேவா? இதோட இது மட்டும் என்னது இல்ல, முடியல. இங்க என்ன பண்ணிருக்காங்க, கீழே கொடுத்திருக்காங்க, ஒரு கதை கொடுத்திருக்காங்க. It is also known that A and B get weighted score of 156. ஓகேவா? சோ நல்லா வேலை கவனிச்சுக்கோங்க. It is also known that A and B both get weighted score of 156. அப்போ weighted score என்னது, இந்த ஃபார்முலா. இதுல என்ன சொல்லிருக்காங்க, 156. A 156 தான், B 156 தான். ஆனா and B gets 165 marks in practical exam. ஓகேவா? சோ அப்ப என்னென்ன இதெல்லாம் இருக்குது, A இருக்குது, B இருக்குது, C இருக்குது, D இருக்குது. ஆனா B என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்காங்க பிராக்டிகல்ல, அவுட் ஆஃப் 180க்கு 165 மார்க்ஸ் தான் என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஓகேவா? C gets 150 marks in practical exam. அப்ப C எவ்வளவு எடுத்திருக்காங்க, 150 எடுத்திருக்காங்க. D gets 210 marks in theoretical exam. அப்ப D ல எவ்வளவு எடுத்திருக்காங்க, theoretical 210 எடுத்திருக்காங்க. and 75% marks in the practical exam. எனக்கு பிராக்டிக்கல் எனக்கு எவ்வளவுதான் மார்க், 180 தான். ஆனா நான் எடுத்தது எவ்வளவு
75% தான். ஸோ அப்ப இதை அடிச்சுக்கணும் 3 4 45 120 135. ஸோ அப்ப எனக்கு இதுல என்ன கிடைச்சிருக்கு 135. ஓகேவா? ஸோ அப்ப இதுல கொடுத்திருக்கிறது இந்த டேட்டா மட்டும் நான் என்ன பண்ணல எடுத்து எழுதல, ஏன்னா அது வெயிட்டட் ஸ்கோர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இனிமே என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாமா? எஸ். என்னமா கேட்டிருக்காங்க? If C got a weighted score of 195 marks in exam, find the respective ratio of the scores obtained by C and D in written exam. சார் இங்க பாருங்க சார், தியரிட்டிக்கல் எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸாம் தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன சார், ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ரிட்டன் எக்ஸாம்னாலும் தியரிட்டிக்கல் எக்ஸாம்னாலும் என்னதுதான், ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப எதுக்கு எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இதுக்கும் இதுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த ரெண்டு வேல்யூமே எனக்கு தெரியாது, அதை கண்ண பண்ணணும் தானே, கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க என்னமா, சி காட் எ வெயிட்டட் ஸ்கோர் ஆஃப் 195 மார்க்ஸ். ஓகேவா? அப்ப எனக்கு சியோட வெயிட்டட் ஸ்கோர், அப்புறம் எந்த ஃபார்முலாவை போய் தேடணும், எனக்கு வெயிட்டட் ஸ்கோர் தானே கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கு டோட்டல் அப்டைன் வெயிட்டட் ஸ்கோர். ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். சோ அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் தெரியும். ஓகேவா? சோ அப்ப எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறாங்க. அப்டைன் வெயிட்டட் ஸ்கோர் சி எவ்வளவுமா பண்ணிருக்காங்க 195 ஈக்குவல் டு அப்படியே இருக்கு வெயிட்டட் பெர்சன்டேஜ் இன்டு மார்க் அப்டைன் பை தியரிட்டிக்கல் எக்ஸாம். தியரிட்டிக்கல் எக்ஸாம்ல வெயிட்டட் பெர்சன்டேஜ் எவ்வளோ 60%. அப்போ 60 டிவைடட் பை 100. எனக்கு எதுக்கு சியோட தியரிட்டிக்கல் எக்ஸாம் தெரியுமா, தெரியாது. அது என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ் வச்சுக்கிறேன், பிளஸ் வெயிட்டட் பெர்சன்டேஜ் எதுக்கு பிராக்டிகல் எக்ஸாமும் 40%. 40 டிவைடட் பை, வேற அப்டேட் ஆயிடுச்சு மக்களே, நம்ம யூஸ் பண்றது அப்படியே மாறிடுச்சு. 40 டிவைடட் பை 100 இன்டு எனக்கு சில பிராக்டிகல் எக்ஸாம் எவ்வளவு எடுத்திருக்காங்க மார்க் 150. ஓகேவா? சோ அப்போ என்ன பண்ணலாம், இங்க பாருங்க 2 0க்கு 2 0 என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். சோ இங்க என்ன இருக்கும், இது அடிச்சீங்கன்னா 3, இது அடிச்சீங்கன்னா 5, இங்க 195 இருக்கு. 4 × 15 என்னது எனக்கு 60. அந்த சைடு வந்தா என்ன ஆயிரும், எனக்கு மைனஸ் ஆயிரும். அப்ப 195ல 60 போனா எனக்கு மீதி என்னதான் இருக்கு 135 = 3 டிவைடட் பை 5x இருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 2 7 இருக்கும். அப்ப x ஓட வேல்யூ என்னமா கிடைச்சிருக்கு, எனக்கு 135 சொல்லி கிடைச்சிருக்கு. 27 5 100. ஆமா கரெக்ட், 135 தான். சோ அப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு C யோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், தியரிட்டிக்கலுக்கு 135 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப அடுத்த அல்டிமேட் எய்ம் என்னது, எனக்கு B ய கண்டுபிடிக்கணும். அப்ப B ய கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல क्वेश्चनல எதுவுமே க்ளூ இல்ல. ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதுல க்ளூ கொடுத்திருக்காங்க. A and B both got a weighted score of 156. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன பண்றாங்களா, weighted score B க்கு என்னதான் 156 தான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த ஃபார்முலா இருக்கு. சோ எனக்கு தியரிட்டிக்கல் பெர்சன்டேஜோட மார்க் என்னது, weighted 60 தான். எனக்கு தெரியாது. சோ இத வேணா நான் என்ன வச்சுக்கிறேன், செட்டிங்ஸ் எல்லாம் மாத்தணும் ஃபர்ஸ்ட். இத y ன்னு வச்சுக்கிறேன், பிளஸ் 40 டிவைடட் பை 100. B எவ்வளவு எடுத்திருக்காங்க பிராக்டிகல்ல 165 சொல்லி எடுத்திருக்காங்க. சோ அப்ப இத அடிச்சீங்கன்னா 3, இத அடிச்சீங்கன்னா 5. சோ இத அடிச்சீங்கன்னா 2, இத அடிச்சீங்கன்னா 5. இதையும் அடிச்சா 33. 2 × 33 66. அப்ப 156 போனச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும், 90. எஸ். சோ 90 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா? சோ 90 = 3 டிவைடட் பை 5y அப்படின்னு சொல்லி இருக்குது. சோ அப்ப இதையும் அடிச்சா எனக்கு என்னமா கிடைக்கும் 30. சோ அப்போ 30 × 5 150. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குது 150 சொல்லி கிடைக்குது. சோ அப்ப ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க, find the respective ratio of the scores obtained by C and D in the written exam. ஓகேவா? சோ அப்ப C க்கும் B க்கும் என்ன கேட்டிருக்காங்க, written examக்கு கேட்டிருக்காங்க. சோ அப்ப எப்படி எழுதிக்கலாம், 135 இஸ்ட் என்ன பண்ணணும் 150 அடிச்சீங்கன்னா 2 7. இது அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் 30 இருக்கும். சோ இது அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் 9. சோ இது அடிச்சீங்கன்னா 10. ஓகேவா? சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 9:10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சோ ஆப்ஷன்ல இல்லவே இல்ல. சோ இன்னொரு தடவை என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம்.
கால்குலேஷன் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஓகேவா. ஸோ இங்க பாருங்க, இதை 3 அடிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு என்னமா கிடைக்கும், 4 12 5 15 இருக்கும். ஓகேவா. ஸோ அப்ப இது 45 இருக்கும். ஸோ அப்ப இதுல எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ என்னமா கிடைக்குது, 45 5 இருக்குன்னா 200 225 சொல்லி கிடைக்கும். ஸோ இது எதுக்கானது, சிக்கானது. ஸோ அப்ப இங்க என்ன கிடைக்கும், 225. ஓகேவா. ஸோ அப்ப நம்ம இது பண்ணது தப்பு தான். ஸோ அப்போ 225க்கும் 150க்கும் என்ன பண்ணணும், ரேஷியோ கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இதை 15ஆல் அடிக்க முடியுமா, முடியாது. ஸோ டைரக்டா என்ன பண்றேன், 5 கேன்சல் பண்றேன். 4 5 இங்க 30 இருக்கும். ஸோ இதை 15ஆல் அடிச்சா என்ன கிடைக்கும், இது 3 இது 2. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 3:2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. சோ ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி கேசட் கொடுத்திருந்தாங்க, அந்த ஃபார்முலா என்னவோ அதை தூக்கி அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும், ஆன்சர் கிடைத்து விடும். ஓகேவா. ரெக்கார்ட் ஆகுதா, எஸ் ரெக்கார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னமா சொல்லி இருக்கிறாங்க, D scored 50 divided by 7% more marks in the written exam. ஓகேவா. சோ அதாச்சுனா theory practical A B C D. ஓகேவா. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, B வந்து பிராக்டிகல்ல 165 மார்க், C வந்து 150 மார்க், D வந்து தியரிட்டிக்கல்ல 210. 75% எனக்கு இதுல என்னது, சாரி 180 240 3 435 கிடைச்சிச்சா இதுல. எஸ், கரெக்ட் தான். சோ அப்போ எனக்கு இப்ப என்ன சொல்லிருக்காங்க, D scored 50 divided by 7% more marks in written exam. ஓகேவா. இஃப்ங்கிறதுனால என்னதான், எனக்கு கண்டிஷன் தெரியும். எதுல, ரிட்டன் எக்ஸாம். ஆல்ரெடி ரிட்டன் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்களா, 210 மார்க்ஸ். சோ இது வந்து என்ன சொல்றாங்க, 50 divided by 7% more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மோர் அப்படின்னா நம்ம எதோட கூட்டி எழுதுவோம், 100ஓட கூட்டி எழுதுவோம். 50 divided by என்ன இருக்கும், 700 அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், இருக்கும். ஓகேவா. சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இதையும் அடிச்சா என்ன கிடைக்கும், 14. ஓகேவா. சாரி 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 சாரி, என்ன சொல்லிருக்காங்க, 50 divided by 7% மோர்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், 50 divided by 700 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதை எழுதிக்கலாம். இதை கேன்சல் பண்ண என்னமா கிடைக்கும், இதையும் கேன்சல் பண்ணா எனக்கு 1 divided by 14 கிடைக்கும். சோ மோர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், இதோட என்ன பண்ணிக்கணும், 1 கூட்டி எழுதிக்கிடணும். சோ அப்ப எனக்கு என்னமா கிடைக்கும், 15 divided by 14 இருக்குது. சோ எனக்கு ஒரிஜினல் மார்க் 210 தான். ஆனா இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு, மொத்த டோட்டல் எவ்வளவு கிடைக்கு, 15 divided by 14 கிடைக்கு. இதை 7ஆல் அடிச்சோம்னா என்ன கிடைக்கும், 2. இதை அடிச்சீங்கன்னா 30 இருக்கும். சோ இதையும் அடிச்சீங்கன்னா 15. சோ அப்ப 15 × 15 225. அப்போ எனக்கு 210ங்கிற ஸ்கோர் இப்ப என்ன மாறிடுச்சு, 225 மாறிடுச்சு. ஏன், கொஸ்டின்ல இஃப் கண்டிஷன் கொடுத்ததுனால. அடுத்து மறுபடியும் என்ன சொல்லியிருக்கான், and C scored 180 marks in written exam. அப்ப C ல written examல எவ்வளவு இருக்கு, 180 marks இருக்கு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கானா, then find the difference between the weighted score of B and C. என்னது, weighted score of B and C. அப்ப எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான். சோ அப்ப கண்ணை மூடிட்டு எழுதிக்க வேண்டியதா, டைரக்டா என்ன பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், C க்கு கண்டுபிடிக்கிறேன். 60% of 180 plus 40% of எனக்கு 150 கண்டுபிடிக்கணும். இதை அடிச்சுங்கன்னா 2, அடிச்சுங்கன்னா 3, இதை அடிச்சுங்கன்னா கிடைக்கும் 2 சாரி 20. அப்ப இங்க 60 இருக்கும். 3 5 3 6 90 108. சோ அப்ப எனக்கு என்னமா கிடைக்குது, எனக்கு வெயிட்டட் ஸ்கோர் எனக்கு 168 கிடைக்குது. வாட்ல ஸ்பீடா செய்யணும் சொல்லிட்டு ஏதாவது தப்பா செஞ்சிட போறேன். எஸ், கரெக்ட் தான். ஓகேவா. சோ 168 ன்னு சொல்லி இருக்குது. அடுத்து யாருக்கு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி B க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்ப C யோட இதான் வெயிட்டட் ஸ்கோர் என்னது, 168. இப்ப யாருக்கு கண்டுபிடிக்கணும், நான் B க்கு கண்டுபிடிக்கணும்.
பிக்கு கண்டுபிடிக்கிறது எனக்கு என்ன இல்ல, தியரிட்டிக்கல் எக்ஸாம் இல்ல. ஆனா எனக்கு பியோட வெயிட்டட் ஸ்கோர் என்னன்னு சொல்லி தெரியும், 156 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் தெரியும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு பியோட வெயிட்டட் ஸ்கோர் என்னது 156. 60% ஆஃப் தியரிட்டிக்கல் எக்ஸாம் எனக்கு தெரியாது, அதனால இது எக்ஸ் பிளஸ் 40% ஆஃப் என்ன பண்ணணும் 165 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 2 5 இதையும் என்ன கிடைக்கும் 33. அப்ப 66 90. சோ 90ன்னா என்ன கிடைக்கும் 3 டிவைடட் பை 5 எக்ஸ் 30. சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 150ன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கிடைச்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி சோ ஓகே வெயிட்டட் ஸ்கோர் தான் 150 இல்ல. சோ அப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, தியரிட்டிக்கல் எக்ஸாம் நான் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஓகேவா? சோ அப்ப எனக்கு B க்கு என்ன கிடைச்சிருக்குமா எனக்கு 156 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு கிடைச்சிருக்குது. So B யோட weighted score எவ்வளோ 156. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா difference between the weighted score of B and C is how much percentage of the maximum weighted score of the exam. ஓகேவா? சோ அப்ப maximum weighted score என்னமா இருக்கு இங்க இருக்கு. weighted percentage எவ்வளவு எனக்கு 60% தான். ஓகேவா? சோ இத மட்டும் அழிச்சுக்கிறேன். சோ weighted percentage எவ்வளோ 60%. எனக்கு தியரிட்டிக்கல்ல மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 240 பிளஸ் 40 டிவைடட் பை 100. எனக்கு தியரிட்டிக்கல் எவ்வளோ 180. சோ அப்ப 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும் 24 யாரையும் இருக்குன்னா 144. 18 7 இருக்குன்னா என்ன கிடைக்கும் 72. சோ கூட்டினா என்ன கிடைக்கும் 216. இது என்னது மேக்ஸிமம் வெயிட்டட் ஸ்கோர் அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா find the difference between the weighted score of B and C. ஓகேவா? சோ அப்ப சம்பந்தமே இல்லாம ஏன் இந்த இடத்துல D ய கொடுத்து வச்சானே கிறுக்கு பையலையே. மேபி இந்த இடத்துல D க்கு பதிலா B கொடுத்துக்கலாம். ஓகே நம்ம क्वेश्चन வச்சே செஞ்சிரலாம். ஓகேவா? சோ B and C. ஓகேவா? சோ அப்ப எனக்கு B க்கு C க்கு டிஃபரன்ஸ் என்னமா இருக்கு எனக்கு 168 க்கு 156 டிஃபரன்ஸ் என்னது 12ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி how much percentage of the maximum weighted score weighted score எனக்கு என்ன எடுத்திருக்கு 216 percentage கேட்டனால என்ன பண்ணணும் 100 அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணணும் போட வேண்டும். சோ இத அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 3 6 சோ 18 9 50. சோ 50 டிவைடட் பை 9 இருக்குது. சோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4.44 சொல்லி போய்கிட்டு இருக்கோம். சோ क्वेश्चन கேட்டிருக்கபடி நம்மளுக்கு என்ன இதுதான் none of these the answer. மேபி இந்த இடத்துல D க்கு பதிலா அவங்க என்ன பண்ணிருக்கலாம் Bங்கறத கொடுத்திருக்கலாம். சோ நான் क्वेश्चनல கொடுத்த மாதிரி வச்சு பண்ணிட்டேன் இல்லையா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படி சொல்லுங்க எனக்கு கமெண்ட்ல. சோ D ய வச்சு என்ன பண்ணணும் பண்ண வேண்டும். ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அகைன் என்ன சொல்லிருக்காங்க B got total weighted score 180. ஓகேவா? if condition எனக்கு weighted score ஆல்ரெடி என்னதான் கொடுத்திருக்காங்க எனக்கு 156 தான். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க 180 இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? A got practical score. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த இது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறேன். சோ என்ன சொல்லிருக்காங்க A B வந்து weighted score 180. A got practical exam score வந்து 165 மாறிடுச்சு. ஓகேவா? எனக்கு என்ன கிடைச்சிருக்கு A க்கு 165 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. So then find the difference between the obtained score of B in the written exam and A in the written exam. ஓகேவா? So என்ன சொல்லிருக்காங்க obtained. ஓகேவா? So அப்ப இதுதான் என்னது எனக்கு obtained அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டும். So எனக்கு என்னமா கொடுத்திருக்காங்க obtained weighted score. ஃபர்ஸ்ட் B யோட weighted score எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 180 क्वेश्चनல கொடுத்திருக்கபடி. சோ எனக்கு 60% தான் என்னது weighted percentage. எனக்கு என்ன தெரியும் தியரிட்டிக்கல் எக்ஸாம் தெரியுமா தெரியாது. சோ அதனால x ன்னு வச்சிட்டு இருக்கேன். சோ எனக்கு ஆனா பிராக்டிகல் எக்ஸாம்ல நான் எவ்வளவு எடுத்திருக்கேன் 165 எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அப்ப இத அடிச்சீங்கன்னா 2 5 இத அடிச்சீங்கன்னா கிடைக்கும் 33 66. சோ 66 கழிச்சா என்ன கிடைக்குமா எனக்கு
14 114 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5 எக்ஸ் இருக்கும். பிகாஸ் இதை 3 டிவைடட் பை 5 எழுதிக்கலாம். ஸோ இதே அடிச்சா என்ன கிடைக்கும்? 3 9 8 3 24. எஸ் கரெக்ட் தான். ஸோ அப்போ 150 ஸோ 190ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க என்ன கிடைக்கும்? பிக்கு 190 அப்படின்னு சொல்லி கிடைக்கு. அதே மாதிரி நான் என்ன பண்ணணும்? ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஏயோட வெயிட்டட் ஸ்கோர் என்னதுதான்? 156 தான். ஆக்சுவலி கொஸ்டின்ல கொடுத்திருக்கபடி ஏக்கும் பிக்குமே வெயிட்டட் ஸ்கோர் 156 தான். ஆனா இங்க வரது என்ன பண்ணிட்டாங்க? பிக்கு மட்டும் மாத்திக்கிட்டாங்க. ஏ எதையுமே சொல்லல. அப்ப ஏ எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாமா? சோ 156 ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 100 இன்ட்டு என்ன பண்ணணும்? எனக்கு வெயிட்டட் தெரியாது, அதை ஒய்னு வச்சுக்கிறேன். சோ 40 டிவைடட் பை 100 இதை படிச்சீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது? 165 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓ 2 5 3 3 66 அப்ப 90 ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5. சோ அப்ப எனக்கு என்னமா கிடைக்கும்? 150ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? Find the difference between the marks obtained by B in the written exam, A in the written exam. சோ அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? 40 அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. ஓகேவா? சோ அப்போ நம்மளுக்கு obtained ஸ்கோரா இல்ல obtained பெர்சன்டேஜா இல்ல மேக்ஸிமம் ஸ்கோரா இத மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிட்டோம்னாலே என்ன பண்ணிடலாம்? ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே, இங்க என்னமா பேசிருக்காங்க? scores of the students A in theoretical exam is 10% more than D. அப்போ ஈங்கிறத ஒருத்தங்க பேசிருக்காங்க. 10% more. அப்போ 210 into 110 divided by 100 போட்டா எனக்கு என்னமா கிடைக்கும்? ஒரு 210 ஒரு 21னா 231 மார்க் என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. And scores of E in practical exam is 20% more than the score of D in practical exam. So அப்ப 135ல 120 divided by 100 போட்டா என்ன கிடைக்கும்? 2 7 so 25 into 6 150 so 162 சொல்லி கிடைச்சிருக்கு. क्वेश्चन இருக்காங்க டோட்டல் ஸ்கோர். அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா கவனிக்கணும். டோட்டல் ஸ்கோர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அப்ப 231 162 என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிட வேண்டும். சோ அப்ப இங்க 3 9 3. சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன சம்பள மாற்றத்தை என்ன பண்ணிடணும்? எதுவுமே தெரியலனாலும் அந்த சமயம் என்ன பண்ணிடணும்? எடுத்து செஞ்சிட வேண்டும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் இது வந்துச்சா? ஓகே, ஐ ஹோப் கைஸ் क्वेश्चंस எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். ஓகேவா? சோ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இந்த கிளாஸ் ரெக்கார்டடா வந்துருச்சு. சோ லிமிட்டட் சம்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நாளைக்கு நம்ம லைவ் வந்துரும். சோ அதுல நிறைய சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, சோ இந்த இதை பாருங்க. இந்த நம்பர் சீரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? read the following information carefully and answer the questions based on it. A sequence of number is given to as below அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல நம்மளுக்கு நம்பர் சீரிஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. சோ இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. எஸ் ஓகே. சோ என்னமா கொடுத்துருக்காங்க? 27 ABCD 214 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க என்னமா கொடுத்துருக்காங்க? where A is equal to P square minus Q, B minus A is equal to P plus இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு P is equal to HCF of L and M, where L and M are co-prime numbers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ எனக்கு Q ஓட என்ன சொல்லிருக்காங்க? smaller root x square minus 2x. அப்ப இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எனக்கு நல்லாவே தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அதுல எந்த வேல்யூ சின்ன வேல்யூ அதோட தான் என்னதான் Q அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ அப்ப நாம இது கண்டுபிடிப்போமா? மல்டிப்ளை பண்ணா -8 ஆட் பண்ணா -2. ஓகேவா? சோ அப்ப எனக்கு நல்லாவே தெரியும் 4 2 பெருக்கா என்ன கிடைக்கும்? 8 தான். ஆனா மைனஸ். சோ அப்ப எந்த இடத்துல மைனஸ் போடணுங்கிறதா மேட்ரு. சோ பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டாதான் ஆட் பண்றது என்ன கிடைக்கும்? எனக்கு -2 கிடைக்கும். ஓகே, சோ அப்ப எடுத்த இடத்துல என்ன பண்ணுவோம்? 4, -2.
சோ அப்ப எனக்கு இதோட எனக்கு ஈக்குவேஷன் என்னதுதான் 4,-2 என்ன கேட்டிருக்காங்க ஸ்மாலர் ரூட். சோ பிளஸ் பெருசா பெருசா மைனஸ் தான் பெருசு. அப்போ கியூவோட வேல்யூ என்னது -2. ஓகேவா? எஸ் கியூவோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிஏ கண்டுபிடிக்கிறது என்னது அரும்பாடு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாலே அது என்னதுதான் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அப்ப எனக்கு பியோட வேல்யூ என்னது ஒண்ணு. நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த வேர்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எல்சிஎம் என்னது லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் கோ பிரைம் நம்பர்ஸ் ரெண்டு கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா அதோட வேல்யூ என்னது ஒண்ணு. ஓகேவா? சோ மைண்ட்ல டிஃபால்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப எனக்கு பியோட வேல்யூ ஒன்னு தெரிஞ்சிச்சு, கியூவோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு -2. அப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். பி ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னதுதான் ஒண்ணுதான் மைனஸ் கியூவோட வேல்யூ என்னது எனக்கு -2. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 + 2 என்ன கிடைக்கும் எனக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் கிடைக்கும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி கண்டுபிடிக்கணும் எனக்கு. ஆனா இங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்து வச்சிருக்கான். ஓகேவா? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 1. பியோட வேல்யூ 1. அப்போ 1 + 1 2. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4 பிளஸ் கியூவோட வேல்யூ என்னது -2. சோ அப்போ பிளஸ் இங்க மைனஸ் இருக்கு நல்லா பார்க்கணும். எனக்கு ஏயோட வேல்யூ என்ன தெரியும் எனக்கு 3ங்கிறது என்ன பண்ணும் தெரியும். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி மாத்திக்கலாம் p = 3 + 4 பிளஸ் இன்டு மைனஸ் -2. அப்ப ஏல 2 போனா 5. அப்ப b யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கமா c மைனஸ் b. b யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு எனக்கு 5 ன்னு சொல்லி இருக்குது. p யோட வேல்யூ 1 1 + 2 3 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் q யோட வேல்யூ என்ன இருக்கு 2. அப்ப c யோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைக்கும் 7 12 ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது கிடைக்குது. அடுத்து d c யோட வேல்யூ என்னது 12. சோ 1 p யோட வேல்யூ 4 4 ஸ்கொயர் என்னது 16 -2 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அதான் இந்த மைனஸ் போட்டிருக்கேன். சோ அப்ப 14 b யோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைச்சிருக்குது 26 ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருச்சு 27. a யோட வேல்யூ என்னது 3, b யோட வேல்யூ என்னது 5, c யோட வேல்யூ 12, d யோட வேல்யூ என்னது 26. அடுத்து என்ன இருக்கு 214 ன்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் क्वेश्चனுக்கு போயிரலாமா? என்னமா சொல்லிருக்காங்க how many numbers are divisible by 2 in the given sequence. இந்த சீக்வென்ஸ்ல எத்தனை நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப எத்தனை நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுது எனக்கு 3 நம்பர் டிவைட் ஆகுது. சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन is option C is the right answer. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்து என்ன சொல்லிருக்காங்க எனக்கு 2a. a யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3. அப்ப 2 * 3 6 பிளஸ் b ஸ்கொயர் b யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அப்ப 5 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னது 25 பிளஸ் 2c c யோட வேல்யூ 12. அப்போ 12 ஒரே நிமிஷம் 12 * 2 என்னது 24 மைனஸ் d யோட வேல்யூ என்னது 26. ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் இங்க பாருங்க இங்க 24 26 இத கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் -2 இருக்கும். 25 6 கூட்டினா 31 31ல 2 போனுச்சுனா 29. சோ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन என்னது 29 is the right answer. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ அப்ப நமக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் குழப்பம் என்ன இருக்கும் இதுதான் குழப்பமா இருக்கும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் L and M. L M கோ பிரைம் நம்பர் சொல்லிருக்காங்களே. சோ இது வந்து ஒரு தியரி. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் கோ பிரைம் நம்பர்ஸ் ஆஃப் 2 நம்பர் என்னதுதான் 1 தான். அப்படி தெரிஞ்சுனா என்ன பண்ணிக்கலாம் இந்த சம்ம கிராக் பண்ணிக்கலாம். அடுத்து என்னமா கொடுத்திருக்காங்க a யும் b யும் கூட்டணுமா 3 5 கூட்டினா 8 and c யும் d யும் கூட்டணுமா c யும் d யும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 38. சோ அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னமா 30 தான் என்னோடது ஆன்சர். ஓகேவா? எஸ் ஓகே மக்களே இன்னைக்கான சம்ஸ் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன்.
ஓகேவா? ஸோ நாளைக்கு நிறைய சம்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ ஆஃபீஸ்க்கு வேற நான் கிளம்ப வேண்டும். ஓகேவா? ஸோ கிளாஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்னும் கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர்றது எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? ஸோ எவ்வளவு தரமான கொஸ்டின்ஸ், குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இதே எக்ஸாம் தான் நமக்கு என்ன வருது, எக்ஸாம்ஸ்ல வருது. ஸோ நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் 1799 போட்டுருக்காங்க. வேணுங்க என்ன பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பை பாய்.